ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு இந்த பலன் இது அக்டோபர் மாத பலனை சார்ந்து நம்ம சொன்னாலும் கூட நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வித்தியாசமான கிரக பார்வைகள், அதனுடைய சுப விளைவுகளை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மிதுன லக்னத்திற்கு சூரியன் சந்திர நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் 10ஆம் தேதி வரைக்கும். இப்போ நம்ம சூரியன் புதன் கேது சேர்க்கை பலனுக்காக பதிவுகள் போட்டிருக்கிறோம். அந்த பதிவை நம்ம திருப்பியும் பார்த்துட்டிங்கனாலே அந்த 10ஆம் தேதி வரைக்கும் உள்ள பலன்கள் இங்கே செட் ஆகிடும். இருந்தாலும் மறுபடியும் இந்த வீடியோவில் அதை பற்றிய ஆதாயம் அல்லது அதனுடைய உண்மையான பலன் என்னன்றதையும் சொல்கிறேன். அடுத்து செவ்வாய் நட்சத்திரத்துக்கு போகிறாரு, சித்திரை நட்சத்திரத்துக்கு. இந்த சித்திரை நட்சத்திரங்கிறது 2 பாதம் கன்னியிலையும் 2 பாதம் துலாத்துலேயும் இருக்குது. அந்த முதல் 2 பாதங்களில் சித்திரை 1-2 பாதங்களில் சூரியன் போகும் பொழுது நமக்கு 12ஆம் வீட்டில் குரு ரிஷபராசியில் மிருகசிரீஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் குரு இருக்கார்ல, இந்த குருவுக்கும் அந்த சூரியனுக்கும் ஒரு சுப விளைவு தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ 12க்கும் 4க்கும் சுப விளைவுன்னு இருந்தாலும் நம்ம லக்னத்துக்கு அது கெட்ட பாவம் தான். 4ஆம் இடம் 12ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய பாவங்கள் தான். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாருன்னா 17ஆம் தேதி அன்னைக்கு அக்டோபர் 17 துளாராசிக்கு இடம்பெயர்கிறார் சூரியன். அங்கே இருக்கிற சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பயணிக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் குருவும் சூரியனும் ஒரு அசுப விளைவை கொடுக்குறாங்க. அப்போ இந்த முதல்ல சொன்ன ஒரு 4-12 பாவத்தை விட இந்த 5ஆம் பாவத்துக்கு வர்றது கொஞ்சம் அந்த எஃபெக்டை குறைக்கும். செலவுகள் சம்மந்தப்பட்ட எஃபெக்டையும் கஷ்ட நஷ்டங்கள் சம்மந்தப்பட்ட எஃபெக்டையும் குறைக்கக்கூடிய அமைப்பில் அந்த 2வது பகுதி இருக்கும். அது ஒரு 7 நாள் இருக்கும். அப்போ நம்ம 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். அந்த 23க்கு அப்புறம் ராகு நட்சத்திரத்துக்கு போகிறாரு. இந்த ராகு நட்சத்திரத்தில் போகும்போது நமக்கு 5ஆம் இடத்துல இப்போ இதே ராகு நட்சத்திரத்தில் இதே ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோடு ஒரு தொடர்பு ஏற்படும். அப்படித்தான் சனி கும்பராசியில் நமக்கு 9ஆம் வீட்டில் அவர் சதய நட்சத்திரத்தில் சனி வக்கரகதியில் போயிட்டுருக்கிறவர் இந்த துலாத்தில் இருக்கிற ராகுவாகவும் சதயத்தில் இருக்கிற ராகுவாகவும் இந்த சூரியனையும் சனியையும் இணைக்கிறாங்க. அப்போ நமக்கு 5-9 அப்படிங்கிற பாவங்கள் இணைகிறது. சூரியன் சனி ராகுவின் மூலமாக இணைகிறது. இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா வருவோம். இப்போ சந்திரன் நட்சத்திரத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் சூரியன் போகிறது நமக்கு தன லாபங்களை கொடுக்கும். வீடு கட்டுறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, சொந்த பந்தங்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், உணவு, உடை, மருந்து, சாதனங்கள், கருவிகள், கவர்மெண்ட் வேலை, டீச்சிங் ஒர்க்கு, விவசாயம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சூரியன் புதன் கேது கூட்டணிக்காக பதிவுகள் போட்டிருக்கேன். அதில் அந்த கேதுவனுடைய தாக்கத்தினுடைய தன்மைகளை பற்றி விவரிச்சிருக்கிறேன். அந்த பலன்களையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பலன் நம்ம சாதகமாக சொல்லும்போது கிரக சேர்க்கையில் கெட்ட கிரகங்கள் சேர்க்கும்போது அதனுடைய எஃபெக்டும் சேர்ந்து தான் நமக்கு அது கிடைக்கும். இப்போ நமக்கு சனி ஒரு நல்லது பண்ணுது அப்படின்னா சனியினுடைய தரத்தில் தான் நல்லது பண்ணும். குரு ஒரு விஷயம் நல்லது பண்ணுதுன்னா குருவினுடைய தரத்தில் தான் நல்லது பண்ணும். இந்த மாதிரி வித்தியாசங்களையெல்லாம் நம்ம பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எதுவுமே நமக்கு அடிப்படை ஆதாரம் லக்னம் தான். லக்னத்திலிருந்து என்னென்ன பாவத்தில் என்னென்ன அமைப்புகள்ன்றது நம்ம கோச்சாரத்தில் இருக்கிற கிரகங்களை வச்சு சொன்னாலும் உண்மையிலேயே நமக்கு எப்படி பலன் கொடுக்கும்னா நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய 12 பாவத்திற்கும் பொறுப்பேற்கக்கூடிய கிரகங்கள் எவைன்னு கண்டுபிடிச்சி
அந்த கிரகங்களுக்கு கோச்சாரத்தில் எந்த வலிமை பெறுகிறது, எப்படி தொடர்பு கொள்கிறதுன்னு பார்க்குறது தான் உண்மையாக நமக்கு நிகழ்வுகளாக நடக்கும். இப்போ அது எல்லார் ஜாதகத்தையும் நீங்கள் அவங்கவுங்க தான் பரிசோதிச்சுக்கணும் ஒழிய நாம் ஒட்டுமொத்தமாக நிறையா பாசிபிலிட்டிஸில் கொண்டு விவரிக்க முடியாது. அதனால் இந்த கருத்து எதுக்கு அப்படின்னா, பாவத் தொடர்புகள் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கங்கிறதுக்காகத்தான். இப்போ அடுத்து 10ஆம் தேதி செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வர்றார் இல்லையா, அப்போ நம்ம செலவுகளில் கவனமாக இருக்கணும். 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 7 நாள் 17ஆம் தேதி வரைக்கும் செலவு சம்மந்தப்பட்டது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, நம்ம எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்கு மேலே போயிட்டுருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம பாதுகாத்துக்கணும். என்னென்னா, சூரியன் ஒரு உஷ்ண ஆதிக்க கிரகம். அதே மாதிரி குரு டைஜஷன் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், தசைப்பிடிப்பு நோய்கள், சுகர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களை, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதெல்லாம் வச்சுருக்கு. 12ஆம் இடம் என்பது நம்ம மோஷன் போகிற இடத்தை குறிப்பிடுறது, கழிவு பாதை. அப்போ டைஜஷன், கழிவு பாதை இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குருனுடைய ட்ரபிளில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அது செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மையில் இதெல்லாம் இணைகிறாங்க. அப்போ செவ்வாய்ங்கிறது நமக்கு நோய் ஸ்தானாதிபதி. அவர் விருச்சிக ராசியை குறிக்குது. விருச்சிக ராசி என்பது உண்மையிலேயே யூரினரி இன்ஃபெக்ஷன்லேருந்து நமக்கு பல சிக்கல்களை கொடுக்கக்கூடியது. செவ்வாய்ங்கிறதே தசைப்பிடிப்பு நோய்களையும் உண்டு பண்ணக்கூடியது. காரசாரமான உணவுகள் சம்மந்தப்பட்ட நோய்களையும் பிரதிபலிக்கக்கூடியது. அசிடிட்டி ஃபார்ம் பண்ணுறது, அல்சர் ஃபார்ம் பண்ணுறதையும் செய்யக்கூடியது. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க பருவத்துக்கும் ஜாதகத்துக்கும் ஏற்ப நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த வகையில் 4ஆம் இடம் 12ஆம் இடங்கிறது தொழிலை கெடுக்குமான்னா கெடுக்காது. நம்ம வேலைக்கோ பதவிக்கோ சொந்த தொழில் பண்ணுறோமோ அதில் இப்போ கெடுக்காது. ஆனால் செலவுகள் அதிகமாகும். இப்போ சொந்த தொழில் பண்ணுறவர் முதலீடு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், லாபம் ஒரு பக்கம் வருதுன்னுட்டு பேரில் இருக்குமா ஒழிய கைக்கு வராது. அந்த அவஸ்தைகள் இந்த 7ஆம் தேதி வரைக்கும், அது 17ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 17லேருந்து துளாராசிக்கு மாறுறார் இல்லையா சூரியன், 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது குருவுக்கும் சூரியனுக்கும் ஒரு அசுப விளைவு ஏற்படுகிறது. நமக்கு 5ஆம் இடம், குரு இருக்கிறது 12ஆம் இடம். அப்போ நம்ம குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு வைங்க, முதல் பையன், அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது, அந்த பையனுடைய செயல்பாடுகள் மூலம் நம்மளுக்கு ஏதாவது செலவுகள் ஏற்படுறது. நம்ம ஒரு ஆசைப்படலாம், சந்தோஷமாக இருக்கலாம், பிரியப்பட்டவர்களோடு நம்ம பேசலாம், பழகலாம். இதெல்லாத்துக்கும் அந்த 12ஆம் இடம் இடைஞ்சல் பண்ணும். அவ்வளோதான். மற்றபடி அடுத்தது 23ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த பலனை முடிச்சுட்டு 23லேருந்து நமக்கு நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 13 நாட்கள் ராகு நட்சத்திரத்தில் சூரியன் பயணிப்பார். சுவாதி நட்சத்திரம். அதே இன்னொரு நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் சனி பயணிக்கிறார். இது 5-9 நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுப விளைவு. இதுதான் திரிகோண பார்வைன்னு சொல்கிறேன். சூரியன்லேருந்து 5ஆம் இடத்துல சனி, சனியிலிருந்து 9ஆம் இடத்துக்கு சூரியன். அப்போ இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு இறையருள், மேல் படிப்பு படிக்கிறது, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம், தந்தையின் மகன் உறவு முறை, குழந்தை சம்மந்தப்பட்ட கல்வி, இதில் எல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் சூரியனும் சனியும் கிரக ரீதியாக, அவர்களுடைய தன்மை ரீதியாக அவர்கள் எதிராளிகள், பகை கிரகங்கள். அதனால் அதில் ஒரு என்ன ஆகும்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இப்போ என்னென்னா, ஒரு குடும்பத்திலேயே சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து பழகும்போது சகிச்சுக்கிட்டு சில விஷயங்களை ஏற்றுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் அந்த 5-9. மற்றபடி இந்த ராகு தான் இணைக்கிறார். இந்த சூரியனையும் சனியும் ராகு தான் இணைக்கிறார். அந்த ராகு என்பவர் நமக்கு இறையருளை தருவதில் நன்மை செய்யக்கூடியவர்.
அப்போ நமக்கு மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள், கலைகள், உறவுகள், திருமண சம்பந்தம் வரன் பார்க்குறது, மற்றபடி வீட்டுக்கு சுப நிகழ்ச்சிகள் அதுக்கு பிளான் பண்ணுறது, குழந்தை பிறப்பு, இது எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இதெல்லாம் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது ஒரு நல்லது நடக்குது, ஏன் நமக்கு அந்த நல்லதை 100% பெனிஃபிட்டாக நம்ம ரசிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் கிரக தன்மைகளும் ஒரு காரணம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.